ध्याय निरवध्याय सत्यानन्दचिदात्मने सर्वान्तरात्मने श्रीमद्वेङ्कटेशाय मङ्गलम्. சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. மார்னிங் எப்பவும் போல் 11வது நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே திருப்திகரமாக. நானே எதிர்பார்க்கல இந்தளவுக்கு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லி. 11வது நாள் கம்ப்ளீட்டாக வந்து இன்னையோட முடிஞ்சிருக்குது. ஸோ ரொம்பவே திருப்தியாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து பூஜா ரூம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. அதையும் பூஜை முடித்த கையோடு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏர்லியராக எந்திரிக்கிறதுனால எல்லா வேலையுமே வந்து ஏர்லியராக வந்து முடியுது. ஸோ ரொம்பவே டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாகவும் இருக்குது. ஸோ மைண்டுமே ப்ளசண்ட்டாக இருக்குது. நைட்டுமே எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் என்னால் மார்னிங் வந்து அதே டயத்தில் வந்து வேக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளே வந்து ஒரு யோசனையில் வந்து காலையில் எந்திரிச்சிருவோமா, நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி. ஹாலிடே வேறு, எப்படியாவது குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் கேரம் விளாட, டிவி பார்க்க, இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு சில நாள் வந்து 12 மணிக்கெலாம் வந்து படுத்துருக்கிறேன். பட் மார்னிங் வந்து அதே டயத்தில் வந்து வேக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் எவ்வளோ நாள் எவ்வளோ விஷயங்களை வந்து செய்யணும், வேக்கப் வந்து வேகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி என் ஒர்க் அவுட்டு கூட பிளான் பண்ணுவேன். ஆனால் அந்த சமயத்துலாம் உண்மையிலேயே என்னால் வந்து எந்திரிக்கவே முடியாது. எவ்வளோ அலாரம் அடித்தாலும் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் ஒரே அலாரத்துலேயே வந்து டக்குன்னு எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. இதை எப்போவுமே வந்து ரெகுலராக இப்போ 11 நாள் வந்து என்னை கம்ப்ளீட் பண்ண வச்ச அந்த கடவுளுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு தான் இருக்கிறேன் டெய்லி. மார்னிங் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் ஹெல்த் ட்ரிங்க் சீரக சோம்பு வாட்டரை வந்து எடுத்துகிட்டு நைட்டு வந்து இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். காலையில் வந்து அதை அரைச்சி அப்படியே இடியாப்பம் பிழியறதுக்காக. ஸோ அந்த மாவையும் வந்து நான் கையோடு வந்து அரைச்சி வச்சுட்டேன். மட்டனில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து விளக்கெல்லாம் வந்து குளிர வச்சுட்டேன். இடியாப்ப மாவும் வந்து அரைச்சி வச்சாச்சு. இந்த இடியாப்ப மாவு வந்து ரொம்பவே ஈஸி. இதை வந்து அரைச்ச உடனே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. வெறும் இட்லி அரிசி மட்டும்தான் நான் வந்து போட்டு ஊற வச்சுருக்கிறேன். நைட்டு ஊற வச்சு மார்னிங் அப்படியே அரைச்சி உடனே வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றுறதுக்கு மாதிரி கெட்டியான மாவில் ஊற்றக்கூடாது. நல்லா தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு மேலேயே கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிடணும். அந்த கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் கூட தண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து ஊற்றி பிழிகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மட்டன் குழம்பையும் ரெடி பண்ணி இன்னொரு ஸ்டவ்வில் வந்து இடியாப்பத்துக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக அந்த இட்லி மாதிரி ஊற்றி வச்சாச்சு. இந்த இட்லி வந்து அப்படியே சாப்பிட்லாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தாட்டு வரும். இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் இதை அப்படியே வந்து இந்த இடியாப்ப உரலில் வந்து போட்டு இப்படி பிழிஞ்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த இட்லியை நம்மளால் வந்து நார்மல் நம்மளோட இடியாப்ப உரலில் வந்து பிழியவே முடியாது. ஏன்னா இது வந்து நல்லா வந்து கெட்டியான மாவு. நார்மல் இடியாப்ப மாவுனா நம்ம பச்சரிசி அப்படியே வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பிழிஞ்சிருவோம். இந்த இடியாப்ப மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். உளுந்தும் சேர்க்க மாட்டோம். ஸோ உளுந்து சேர்க்கலனாலே ரொம்பவே அரிசி மட்டும் அரைக்கிறப்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இடியாப்ப உரலை வந்து பிழிஞ்சு எடுத்துடுறோம். இந்த மாதிரி இடியாப்ப உரலை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பை விட மட்டன் குழம்புக்கு தான் இன்னுமே டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். ஸோ மார்னிங் டிஃபன்லாம் வந்து சூப்பராக வந்து முடிச்சாச்சு. இடியாப்பத்துக்கு கூட மட்டன் குழம்பு ஊற்றி. மட்டன் மசாலா இல்லாததுனால நான் சுக்கா எதுவும் ரெடி பண்ணல. வெறும் மட்டன் குழம்பு மட்டும் ரெடி பண்ணியாச்சு. காலையிலே வந்து இடியாப்பம் பிழிஞ்சு வச்சாச்சு. மதியம் சாதம் ரசம் மட்டும் வச்சுக்கணும். ஸோ மட்டன் மசாலா இல்லாததுனால அது இன்றைக்கே வந்து அரைச்சி வச்சுருவோம். ஸோ இப்படியே வந்து டிலே பண்ணி லேட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால உடனே வந்து மட்டன் மசாலாவும் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மசாலாவை சுக்காவுக்கு ரெடி பண்ணுறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் மசாலா வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மட்டன் மசாலாவுக்கு இன்றைக்கி எந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன்னா 6 ஸ்பூன் மல்லி, 4 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் 1 பை 1 போடுறப்பே லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி வந்து போடணும். அதோடையே சேர்த்து ஒரு 6 சின்ன பட்டை பீஸாக வந்து லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்களே அது வந்து சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பிரியாணி இலையும் உடச்சி போட்டு சேர்த்துருக்கிறேன். 4 என்னோட வத்தல் காரங்கிறதுனால 4 தான் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் 6 வத்தலாக கூட 7 வத்தலாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்பவே காரமாக இருக்குங்கிறதுக்காக 4 வத்தல் தான் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு வச்சுக்கிட்டோம்னா இதை நான் ஒரு 2-3 மந்த்ஸ் கூட வச்சுக்குவேன். சிக்கன் செய்கிறப்ப கூட இந்த மாதிரி ஸ்பெஷலாக, அதாவது சிக்கன் சுக்கா அப்படிங்கிறது போடுறப்ப கூட இந்த இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சுக்கா ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பவுடரை அரைச்சி அதையும் சலித்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு, மிக்சியில் போட்டதுனால உடனே நம்ம ஸ்டோர் பண்ண வேணாம், கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா சலித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணேன்.
பொதுவாக நான்வெஜ் எடுத்தாலே மார்னிங் வந்து தான் கொஞ்சம் வேலை இருக்குமே தவிர்த்து அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஃப்ரீயாகவே தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து காலையில் சமையல் தான் நம்மளுக்கு நைட்டு வரைக்குமே சரியாக போகும். அந்த குழம்ப வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இந்த மாதிரி நைட்டு வரைக்குமே இந்த ஏதாவது ஓடிடும். ஸோ அன்றைக்கி ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை அப்பப்போ வந்து பார்த்துட்டு மற்ற நேரம் நல்லாவே ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா என்னோடய காட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து நான் கஞ்சி பசை போட்டிருந்தேன். அதை தான் வந்து மடித்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த காட்டன் சாரீஸ்லாம் இந்த 2024 ஜான்வரி டு மார்ச்குள்ளே எடுத்தது தான். எப்போவுமே காட்டன் சாரீ வாஷ் பண்ணி வச்ச உடனே கஞ்சி போட மாட்டேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 சாரீஸ் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா மொத்தமாக அதை வந்து கஞ்சி பசை போட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அயன் பண்ண கொடுக்குறப்பவும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். காட்டன் சாரீஸ் கண்டிப்பாக கஞ்சி பசை போட்டு தான் நம்ம வந்து கட்டணும். அப்போ தான் இது பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சாரீ இன்னும் நான் அயன் பண்ணவே இல்லை, கஞ்சி பசை போட்டு தான் வச்சுருக்கிறேன். கஞ்சி பசை போட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் அயன் பண்ண மாதிரி வந்துடும். நான் ஃபஸ்ட்டு காட்டின காட்டன் சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி இருந்துச்சு. அதனால் கலம்காரி ப்ளவுஸாக தனியாக அந்த ஆரஞ்சு கலரில் எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இந்த ப்ளூ சாரீக்கு வந்து தனியாக வந்து ப்ளவுஸ் எடுத்து அந்த ப்ளூ கலர் எம்ப்ராய்டரி டிசைனில் வந்து கொடுக்க சொல்லிட்டேன். இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அதிலேயே இருக்குது. ஸோ கலம்காரி மாதிரி நல்லா வந்து ஆப்டாக இருந்துச்சு. இந்த 3வது சாரீக்கும் அதிலே ப்ளவுஸ் இருந்துச்சு. இந்த ப்ளவுஸுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். தனியாகவும் ஒரு கலம்காரி ப்ளவுஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இதுவுமே நல்லா மேட்சாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த சாரீ ரொம்பவே சிம்பிள் சாரீ. இந்த சுங்கம் மட்டும் நான் தனியாக எடுத்து இந்த முந்தியோட வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். கொஞ்சம் கிராண்டாக தெரியுங்கிறதுக்காக இதுக்கு தனியாக கலம்காரி ப்ளவுஸு இந்த கலரில் எடுத்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் காட்டன் சாரீஸ்லாம் நான் சூஸ் பண்ணவே மாட்டேன். நம்மளோட வெயிட்டுக்கு இன்னுமே வந்து வெயிட்டை காமிக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. எனக்கு கொஞ்சம் வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டன் சாரீஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே வந்து சப்ஜா சீடை தான் வந்து சோக் பண்ணி வைக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் சோக் பண்ணதுக்கப்புறமா லெமன் ஜூஸில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் டைம் தான். ஒரு 10 மணி போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லெமன் ஜூஸை வந்து குடிக்கிறது தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து காட்டுறதுனால இப்படி தான் நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறேன்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. 1.5 இயர்ஸாக தான் இந்த மாதிரி நான் பர்ஃபெக்டாக வந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சோம்பேறி நான். அட்டை சோம்பேறின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரகம். 2023 ஜனவரியிலேருந்து தான் இந்த சேஞ்சஸ்ஸு. அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு டிசம்பரில் இருந்தே மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கே என் மேலே கோவம் வர மாதிரி சோம்பேறியாக இருப்பேன். வீடெல்லாம் நீட்டாகவே வச்சுக்க மாட்டேன். அங்கங்கே வந்து போட்டு வச்சுட்ருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 1.5 இயர்ஸாகவே வந்து நான் போடுற வீடியோஸில் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன்னு. இப்போல்லாம் ஓரளவு பர்ஃபெக்டாக வந்து வந்துட்டேன். அதாவது என்னோடய லைஃப் ஸ்டைலே வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேனே சொல்லலாம். ஒவ்வொரு நிறைய விலாக்ஸ் வந்து பார்ப்பேன். இந்த விலாக் தான், இந்த சேனல் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. பிகினர்ஸாக இருந்தாலும் அப்போ தான் சேனல் ஆரம்பித்து ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை வந்து போட்டிருந்தா கூட ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தை நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். எல்லாருமே எல்லா இடத்துலையும் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே எல்லா இடத்துலையும் வந்து ஒன்றும் தெரியாதவங்க இல்லை. கண்டிப்பாக எல்லார்ட்டையும் இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்கிட்ட கூட நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்து ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நானாக என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தேன். ஒவ்வொரு நேரம் அதாவது நான் கிச்சனில் வேலை பார்த்தாலும் சரி, வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த வீடியோஸை வந்து போட்டு விட்டுட்டே தான். நான் துணி மடித்தா கூட அந்த வீடியோஸை வந்து போட்டு விட்டுட்டு நான் பார்ப்பேன். எப்படி அவங்கெல்லாம் இப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி வீட்டை இப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி இவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றையும் வந்து லேர்ன் பண்ணி என்னையவே வந்து அந்த வீடியோ பாருன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து இந்த அளவுக்கு இப்போ ரொம்பவே ஓரளவு நம்ம வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், ரொம்பவே மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நானே என்னை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து இப்போ சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். வீட்டை சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லை, எனக்குள்ளேயே அதாவது நம்மளோட ஃபுட் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்லாம், நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் யூடியூபிஸ்ட் வந்து கற்றுக்கிட்டேன். அதனால நான் இப்போ ரொம்பவே மாறிட்டேன். இப்போவுமே நான் வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய வந்து போட்டு விட்டுட்டே தான் வந்து கிச்சனில் வேலை பார்க்குறப்ப இருப்பேன். இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் நான். எதுவுமே வந்து இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. ஃபுட்டே வந்து பார்த்து பார்த்து இது ஹெல்த்தி, மில்லட் ரெசிபீஸ் இந்த மாதிரி என்னோட சமையல்லே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. வீட்டையும் வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அப்படி ஆர்கனைஸ் பண்ணுங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
என்னை மாதிரி அட்டை சோம்பேறியை கூட மோட்டிவேஷ்னல் விலாக்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கறதுக்கு மூலயமா மாற்றின அத்தனை மோட்டிவேஷ்னல் விலாக் யூடியூபர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, சின்ன சின்ன யூடியூபர்ஸ் கூட நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோம் கிளீனிங், செல்ஃப் மோட்டிவேஷன், நம்ம எப்படி நீட்டாக அழகாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் விலாக் கொடுக்குற அத்தனை யூடியூபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மூலயமா நான் இந்தளவுக்கு நான் மாறி இருக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.